என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி நாளாக இன்றைய நாள்தான் இருக்கப் போகின்றது. என் வாக்குறுதி உனக்கு தருவதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ உதாசீனம் செய்யாமல், இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ கேட்க வேண்டும். இப்பொழுது இந்த அம்மாவை மட்டும்தான் நீ நம்பியிருக்கின்றாய் அல்லவா? அது எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபொழுதும் பொய்யாக நினைத்ததே இல்லை. என் குழந்தையே, நீ எடுத்த காரியத்தில் இனி பின்வாங்க கூடாது என்ற மன உறுதியோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எதை நினைத்தும் இனி நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய மன வலிமை எப்படி இருக்கின்றது, நீ எவ்வளவுதான் தாங்குகின்றாய் என்பதையெல்லாம் சோதித்து பார்க்கத்தான் உனக்கு இத்தனை சோதனைகளும் துன்பங்களும் வந்தது. உன்னுடைய மன வலிமை உனக்கே தெரியாமல் போனதுதான் எனக்கு இங்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டு இருப்பாய். எத்தனை கஷ்டங்களையும் நான் தாங்கிக் கொண்டு வருகின்றோம் என்றால் உன்னுடைய மன வலிமை அங்கு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதனை நீ உணர்ந்திருப்பாய். என் குழந்தையே, ஒவ்வொரு துன்பங்கள் வரும்பொழுதும் நீ தனியாகவே சென்று உன்னுடைய மனதினை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றாய். மனம் விட்டு அழுதுவிட்ட பிறகு உன் முகத்தை துடைத்து கொண்டு மறுபடியும் அடுத்து உன்னுடைய காரியங்களில் நீ ஈடுபடுகின்றாய். அப்படியென்றால் நீ எவ்வளவு தைரியமான குழந்தை என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய். அதையும் கடந்து நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் அடுத்த காரியங்களில் இறங்கி விடுகின்றாய். அப்படி என்றால் உன்னுடைய மனம் வலிமையாக இருப்பதனால்தானே உன்னால் இதையெல்லாம் செய்ய துணிந்தாய். இல்லை என்றால் நீ அங்கே தேம்பி அழுது கூட காரியத்திற்கு எதையும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் பிள்ளையே, எதற்கும் தளர்ந்து சோர்ந்து போய் விடாதே. உன்னை தூக்கி விடவும் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கவும் நான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னுடைய கஷ்டங்களை நான் முடித்து வைக்கின்றேன். உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வினை நான் நிச்சயமாக கொடுக்க போகின்றேன். இந்த அம்மா உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இது போலவே எப்பொழுதும் இருந்து விடுவது போவது இல்லை என்பதை உன்னிடத்திலே நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். இந்த அம்மாவின் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் நான் சொல்வதை எல்லாம் எவ்வளவு உண்மை என்பதை இன்னும் சில தினங்களில் நீ நிச்சயமாக உணரத்தானே போகின்றாய். என் பிள்ளையே, ஏன் இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்றால் உனக்கான சோதனை காலங்களை எல்லாம் நீ மிக அற்புதமாக கையாண்டு கடந்து வந்து விட்டாயல்லவா? உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ எப்பொழுதும் உன்னிடத்திலே வலுவாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போதுதான் உன் மனதிலே தெம்பு வரும். அதனால் உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ ஒருபொழுதும் கைவிடாமல் இருக்க வேண்டும். என் தங்கமே, எப்பொழுதுமே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒருவரை நீ மன்னித்துவிடும் அளவிற்கு நிச்சயமாக நல்லவனாக இருக்க வேண்டியது அவசியம்தான். ஒருவரை நீ செய்த தவறுக்காக மன்னிக்கலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்தால் என் தங்கமே, அவர்களை நீ ஒரு பொழுதும் நம்பிவிடாதே. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அவர்களை நம்பி ஏமாந்து போவதுதான் உன்னுடைய ஏமாற்றத்திற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கின்றது. உன்னை ஏமாளி போலவும் மற்றவர்களிடத்தில் காட்டிக்கொள்கின்றது. நீ அந்த அளவிற்கு இனி முட்டாளாக இருக்கவும் கூடாது. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உனக்கு உதவி புரிய யாரும் இல்லை என்று வருத்தப்படுகின்றாய் அல்லவா? ஏதாவது ஒரு முயற்சியை நீ எடுக்கின்றாய் என்றால் அதை எப்படியாவது நீ முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். என் தங்கமே, உனக்கு உதவி செய்பவர்கள் என்று நீ யாரை நினைத்தாயோ
அவர்கள் எல்லாம் நீ யாரை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டு விட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிக்கொண்டு நிற்கின்றார்கள். அதனால் என் செல்லமே, இந்த அம்மா உனக்கு துணையாக இருக்கின்றேன். இந்த நம்பிக்கையை மட்டும் வைத்து கொண்டு அங்கே என்னை பற்றி சிந்தித்து கொண்டு என்னை பற்றி மட்டும் நினைத்து கொண்டு நமக்கு உதவி புரிவாள் என்று உன் தாயானவள் என்னை மட்டும் நம்பு. உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபொழுதும் வீணாக்க மாட்டேன். உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுதும் உனக்கு யாரும் துணையில்லை என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் போதும் இந்த அம்மாவை நீ அழைத்து என்னுடைய நாமத்தை முடித்து கொண்டே இரு. நீ அழைத்த மறுநொடி நான் உன்னை தேடி நிச்சயமாக ஓடோடி வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு உதவி செய்யாமல் போனார்களோ அவர்களுக்கு எல்லாம் உன்னுடைய உதவி தேவைப்படும். நான் வீட்டு வாசலில் வந்து நிற்கத்தான் போகின்றார்கள். அப்பொழுது இன்று நீ பட்ட கஷ்டம் அவர்களுக்கு என்னவென்று புரிய போகின்றது. ஒருவர் நம்மை நம்பி வந்து உதவி செய்யுங்கள், இதற்கான உதவிகளை தாருங்கள் என்று கேட்டுவிட்ட பிறகு உதாசீனம் செய்வது என்றால் அவர்களின் மனம் என்ன பாடுபடும் என்பது அப்பொழுதுதான் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் என் தங்கமே, இந்த அம்மாவின் குழந்தை நீ அல்லவா? உன்னுடைய குணம் தங்கம் அல்லவா? அவர்களைப் போல நீயும் அதே தவறினை செய்து உதவிகள் செய்யாமல் விட்டுவிட மாட்டாய். அதனால் அவர்களுக்கு நீ உதவி செய்யத்தானே போகின்றாய். அவர்கள் செய்த தவறுக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். என் குழந்தையே, நீ அந்த தவறை செய்யாமல் அவர்களை மன்னித்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வார்த்தைகளில் மற்றவர்களின் மனம் கஷ்டப்படும்படி நீ எப்பொழுதும் நடந்து கொள்ள மாட்டாய். இது போன்ற செயல்கள் எல்லாம் உனக்கு ஒவ்வொரு நாளும் புண்ணியத்தை கொண்டு வந்துதான் சேர்க்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ இப்பொழுது செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் உன்னுடைய தலைமுறைகளையெல்லாம் காத்து நிற்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் என் தங்கமே, எதிர்கால சந்ததிகளுக்கு எந்த ஒரு பாவத்தையும் நீ தேடி வைத்து விடாதே. என் குழந்தைக்கு உதவிகளை செய்ய நான் இருக்கின்றேன். யாரும் உனக்கு தேவையில்லை. யாரையும் நம்பி நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட வேண்டாம். உனக்கு நீ மட்டும் உதவியாக இருக்கப் போகின்றாய். இந்த அம்மாவின் துணை எப்போதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கட்டும். இந்த அம்மா உன்னோடு கைகோர்த்து உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு காரியங்களை நீ செய்யும் பொழுது சில இடங்களில் உனக்கு வாய்ப்புகளானது தவறிவிடலாம். ஆனால் ஒரு வாய்ப்பு உனக்கு தவறும் பொழுது அதைவிட சிறந்த வாய்ப்பானது அடுத்த முறை உனக்கு கிடைக்கும் என்பதனை நம்பி நீ உனக்கான வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான மகிழ்ச்சி ஒன்றினை நீ அடைந்து ஒரு நாள் தீரத்தான் போகின்றாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதி, இது போன்றவையெல்லாம் உனக்கு தினந்தோறும் கிடைக்கத்தானே போகின்றது. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த அம்மாவினுடைய வாசம் உன் இல்லத்தில் உனக்கு தேவையான வசதிகளையும் பண பிரச்சனைகளையும் நோய் பிரச்சனைகளையும் உடலில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளும் இவை எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நான் விலக்கி வைக்கத்தான் போகின்றேன். எதற்காகவும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு இந்த அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் என்பது நீ வென்ற பின் வருவது அல்ல. உண்மையான தைரியம் என்பது நீ உன்னை நம்புவதனால் வருவது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.